ஹலோ நண்பா, நான் போன தடவை உன்னை பார்த்தப்பயே கேட்டேன்ல, என்னோட விண்டோஸ் சிஸ்டம் அடிக்கிறக்கா ஸ்லோ ஆயிடுதுடா. அதை சரி பண்ணுறதுக்கு ஏதாவது டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி. அதுக்கு ஏதாவது டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்கா? ஆமாம் நண்பா, நீ கேட்டதை வந்துட்டு நான் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கிறேன். இப்போ போடக்கூடிய வீடியோ எல்லாமே வந்துட்டு அதுக்குண்டான வீடியோஸ் தான். நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் தடவை வர்றீங்க அப்படின்னா நம்ம சேனலான Tech-nLITE சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோவில் ஃபுல்லாக நாங்கள் விண்டோஸ் ஸ்லோவாக இருக்கிறதுக்கான காரணம் என்ன, அதை நாங்கள் எப்படி வந்து சரி பண்ணலாம் அப்படின்றத வந்து இதில் சொல்லியிருக்கிறோம். இதை நீங்கள் பார்த்து இதுக்குண்டான டிப்ஸை வந்துட்டு உங்களோட சிஸ்டமில் அப்ளை பண்ணி உங்களோட சிஸ்டமில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே வந்து சால்வ் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம். சரி நண்பா, இப்போ சொல்லு, என் சிஸ்டம் ஸ்லோவாக வர்றதுக்கு என்னென்ன தான் காரணம், அது எப்படி நம்ம சால்வ் பண்ண போகிறோம்? அது வேற இல்லை நண்பா, உன் சிஸ்டம் ஸ்லோவாகிறதுக்கு இந்த 4 விதம் தான் மேக்ஸிமம் காரணமாக இருக்கும். என்ன அப்படின்னா, உன்னோட சிஸ்டம் ப்ராசஸிங் ஸ்பீடு, 2வது தேவையில்லாத ஜங்க் ஃபைல்ஸு, 3வது உன்னோட விசுவல் எஃபெக்ட்ஸு, 4வது உன் சிஸ்டமில் இருக்கக்கூடிய ஸ்டார்ட் அப் ஃபைல்ஸு. ஸோ இந்த மாதிரி இன்னும் சில ப்ராப்ளம்ஸ்லாம் வந்துட்டு க்ரியேட் பண்ணும், சிஸ்டம் ஸ்லோவாகும். அது என்ன அப்படின்றது தான் நான் இப்போ வந்து ஒன்று ஒன்றா சொல்ல போகிறேன். இதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது எது அப்படின்னா, உன்னோட சிஸ்டம் ப்ராசஸிங் ஸ்பீடு வந்துட்டு எதனால ஸ்லோவாக இருக்குது, அதில் என்னென்ன ப்ராசஸ் நடக்குது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். பேசிக்காகவே நம்மளோட சிஸ்டம்ஸ் வந்து ஸ்லோவாகிறதுக்கு மேஜர் ரீசன் என்ன அப்படின்னா, நம்ம பேக்ரவுண்ட் ப்ராசஸ் வந்து நிறையா ரன் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்படி என்னென்ன பேக்ரவுண்ட் ப்ராசஸ் எங்கெங்கே ரன் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, கண்ட்ரோல் ஷிஃப்ட் எஸ்கேப் இது 3 அமுக்குனீங்க அப்படின்னா உங்களோட டாஸ்க் பார் வந்து ஓப்பன் ஆகும். அப்படி உங்கள் டாஸ்க் பார் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் அதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட மெமரியோட ஸ்பேஸில் வந்துட்டு எது ஹை மெமரி வந்துட்டு ஆக்குப்பை பண்ணியிருக்கு அப்படின்றத வந்து ஃபஸ்ட்டு பாருங்கள். அதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ப்ரௌசரில் வந்துட்டு பிரேவ் வந்துட்டு அதிகமான மெமரியை வந்து சாப்பிட்டுருக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எட்ஜ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு 4-5 ப்ராசஸிங்கில் எது இருக்குது அப்படின்றத வந்து எல்லாத்தையுமே நோட் பண்ணுங்கள். அன்வான்டாக எது வந்துட்டு அதிகமாக எடுத்துகிட்டு இருக்கோ அதை வந்து நீங்கள் வந்துட்டு என் டாஸ்க் கொடுத்து க்ளோஸ் பண்ணிடலாம். மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இப்போ வந்து யூஸ் பண்ணாத விஷயங்கள் கூட இதில் வந்து பேக்ரவுண்டில் வந்து அதிகமாக ரன் ஆகிட்டு இருக்கும். இப்போ வந்துட்டு மைக்ரோசாஃப்ட் எட்ஜை வந்துட்டு நம்ம வந்துட்டு க்ளோஸ் பண்ணிடலாம், பிரேவை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம வந்து யூஸ் பண்ணாத டைமில் இல்லை நம்ம வேறு ஏதாவது மேஜர் ப்ரோக்ராம் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம், இதெல்லாம் வந்து பேர்டனாக இருக்குது அப்படின்னாலும் அந்த டைம் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கு ப்ராசஸிங் அதிகமாக கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம ஓப்பன் பண்ணி இதை ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு கீழே இன்னும் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா நிறைய ப்ராசஸிங் இருக்கும். இதில் ரன் டைம் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி இருக்கும். அது பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இடங்களில் அந்த ரன் டைம் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி ரன் ஆகிட்டு இருக்கும். அதை வந்து மேஜராக வந்துட்டு மேக்ஸிமம் வந்து க்ளோஸ் பண்ணிங்க அப்படின்னா அது என்னென்னா ஒரு அப்ளிகேஷனுக்கும் ஒரு ரன் லெவல் ப்ரோக்ராமை வந்து பேக்ரவுண்டில் இப்போ வந்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்கும். அதை தான் வந்து ரன் டைம் ப்ரோக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை மேக்ஸிமம் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அது ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபைல்லையும் உங்களுக்கு வந்து தேவையானது தேவையில்லாதது பார்க்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சிபியூவோட லிஸ்ட் அவுட்டில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிபியூவோட லிஸ்ட் அவுட்டில் யார் அதிகமாக சிபியூ வந்துட்டு கான்ஃபிகரேஷனில் யூஸ் ஆகிட்டு இருக்கோ அதையும் நீங்கள் க்ளோஸ் பண்ணீங்க அப்படின்னா அதனோட ப்ராசஸுமே வந்து இன்னும் வந்து ஸ்பீடாக இருக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து தேவையில்லாத அன்வான்ட் ப்ராசஸ் என்னென்ன அப்படின்றத பார்த்து இப்போ வந்து ஸ்கைப்லாம் தேவையில்லை. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ அந்த மாதிரி அன்வான்ட் ப்ராசஸ் எது வருது அப்படின்றத பார்த்து நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம ப்ராசஸை வந்துட்டு ஹோல்ட் பண்ணி நம்ம ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம் அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா, டெம்பரரி ஃபைல்ஸை வந்து எப்படி கிளியர் பண்ணுறது, டெம்பரரி ஃபைல்ஸை கிளியர் பண்ணுறதுனால நம்மளோட சிஸ்டம் வந்து ஸ்லோ ஆகிறது எப்படி வந்து தடுக்கப்படுது அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம். மேக்ஸிமம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம எந்த ஒரு ஃபைலோ என்ன ஒரு ஒர்க் பண்ணாலுமேவும் அதுக்கு பேக்ரவுண்ட் ப்ராசஸ்ன்றது அந்த ரன் டைம் ப்ரோக்ராம் மாதிரி ஒரு ப்ராசஸ் நடந்துக்கிட்டே இருக்கும். அதை வந்து டெம்பரரி ஃபைல் வந்து ஸ்டோர் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வெளியிலேருந்து ஒரு ஃபைலை டவுன்லோட் பண்ணுறோம், இல்லை நம்ம வந்துட்டு ஒரு ப்ரோக்ராம் ரன் பண்ணுறோம், அதுக்கு சப்போர்ட்டிங் ஃபைல்ஸ், அதுக்கு எக்ஸிக்யூஷன் ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி நிறையா வந்துட்டு ஒரு டைமும் டெம்பரரியில் வந்துட்டு ஒரு பேரலல் ஃபைல்ஸ் வந்து க்ரியேட் ஆகிட்டே இருக்கும். இப்படி க்ரியேட் ஆகிறது என்ன ஆகும் அப்படின்னா நாளடைவில் ஃபுல்லாக டம்ப் ஆகி நின்றுடும். ஸோ அப்படி டம்ப் ஆகி நிற்கிறத வந்துட்டு நீங்கள் வந்துட்டு வீக்லி ஒன்ஸ் அல்லது மந்த்லி ஒன்ஸ் வந்து கிளியர் பண்ணி விடலாம். காரணம் என்ன அப்படின்னா நீங்கள் டே பை டே பண்ணீங்க அப்படின்னா சிஸ்டம் இன்னும் ஸ்லோவாக சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் மந்த்லி ஒன்ஸ் அல்லது வீக்லி ஒன்ஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட சிஸ்டம் ஃபாஸ்ட்டாக ரன் ஆகும். எதுக்காக அப்படின்னா பேக்ரவுண்ட் ப்ரோக்ராம்ஸ் வந்துட்டு ஈவனாக ரன் ஆகிட்டு இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் ஒன்று. இன்னொன்று ஏற்கனவே வந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்துட்டு திரும்பவும் வராமல் தடுக்கணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் உங்களோட டெம்பரரி ஃபைல்ஸை கிளியர் பண்ணிவிட்டு அந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு சப்போஸ் ஏர்லியராக வந்த ப்ராப்ளம்ஸே திரும்பவும் வராமல் இருக்கிறதுக்கு இது ஹெல்ப்பாக இருக்கும். அதனால் நீங்கள் வந்து இந்த டெம்பரரி ஃபைல்ஸை கிளியர் பண்ணுங்கள். அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா நீங்கள் ரன் போட்டு அதில் %temp% கொடுத்து
அதில் நீங்கள் வந்துட்டு ஃபோல்டர் ஒரு ஓப்பன் ஆகும். அதில் இருக்கக்கூடிய ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே Ctrl Alt Delete கொடுத்தீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு போயிடும். ஐ மீன்ஸ் Ctrl A கொடுத்தீங்கன்னா ஆல், அதுக்கப்புறம் வந்து டெலிட் பட்டன் அமுக்குனீங்க அப்படின்னா டெலிட் ஆகிடும். உங்களுக்கு எதுவுமே வேணாம், எங்களுக்கு ரீசைக்கிள் பின்லே வேணாம்னா ஷிஃப்ட் டெலிட் கொடுத்து நீங்கள் டெலிட் பண்ணிக்கலாம். ஸோ சம்டைம்ஸ் சில ஃபைல்ஸ் வந்து டெலிட் ஆகாமல் இருக்கும். அந்த ஃபைல்ஸ் எல்லாமே வந்துட்டு சிஸ்டம் பேக்ரவுண்ட் ரன்னிங் ஃபைல்ஸாக இருக்கும். ஸோ அதை நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க. பேலன்ஸ் இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் டெலிட் பண்ணால் போதுமானது. டெம்பரரி ஃபைல்ஸை தொடர்ந்து நம்ம அடுத்ததாக நம்ம வந்து சிஸ்டம் ஸ்லோ வர காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அது வந்து ஸ்டார்ட் அப் ப்ரோக்ராம்ஸ் ரன் ஆகுது. ஸ்டார்ட் அப் ப்ரோக்ராமுக்கும் சிஸ்டம் ஸ்லோ ஆகிறதுக்கு என்ன சம்மந்தம்னு கேட்டிங்க அப்படின்னா இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா, ஸ்டார்ட் அப் ப்ரோக்ராம் ஃப்ரம் த பிகினிங்கில் இருந்து டில் ஷட் டவுன் ஆகிற வரைக்கும் பேக்ரவுண்டில் ரன் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ இனிஷியலாகவே அது வந்து அதிகமான ரேமை வந்து ஆக்குபை பண்ணி வச்சிருச்சு அப்படின்னா அடுத்தடுத்து நீங்கள் ப்ரோக்ராம்ஸ் ரன் பண்ண போகும்போது உங்கள் சிஸ்டம் ஸ்லோவாக இருக்கும். அதனால் தேவையில்லாத இல்லை பெரிய ப்ரோக்ராம்ஸ் எதுவுமே ஸ்டார்ட் அப்பில் ரன் ஆச்சு அப்படின்னா அது எல்லாத்தையுமே டிசேபிள் பண்ணி வைக்கிறது நல்லது. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, எப்பயும் போல் Ctrl Shift Escape அமுக்குனீங்க அப்படின்னா உங்களோட டாஸ்க் பார் ஓப்பன் ஆகும். Windows 11 நான் சொல்கிறது. அதில் வந்து ஸ்டார்ட் அப் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஸ்டார்ட் அப் ப்ரோக்ராம்ஸ் என்னென்ன ரன் ஆகுது அப்படின்றது எல்லாமே அதில் லிஸ்ட் அவுட் ஆகும். அப்படி லிஸ்ட் அவுட் ஆகுறதுல உங்களுக்கு தேவையான ப்ரோக்ராம் தேவையில்லாத ப்ரோக்ராம் எது அப்படின்றத பார்த்து அதை ரைட் கிளிக் பண்ணி டிசேபிள் பண்ணலாம். இப்போ என்னோடதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸ்கைப் இருக்குது, மைக்ரோசாஃப்ட் டீம்ஸ் இருக்குது, அது போக கேன்வா இருக்குது. இந்த மாதிரி நிறைய ப்ரோக்ராம்ஸ்லாம் இருக்கும். இப்போ வந்து ஸ்கைப் வந்து எனக்கு இம்மீடியட்டாக தேவைப்படாது. நான் எப்போ வேணுமோ அப்போ ஆன் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணி டிசேபிள் பண்ணி கொடுத்துடலாம். அதே சமயத்தில் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் ப்ரோக்ராம் இன்கேஸ் நான் ஃபர்கட்டபிளாக வந்துட்டு ஆன் பண்ணலனாலும் எனக்கு வேணும் அப்படின்ற ப்ரோக்ராமை தயவுசெய்து டிசேபிள் பண்ணிடாதீங்க. அது ஃப்ரம் த பிகினிங் எனேபிள்லே இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையில்லாத ப்ரோக்ராம்ஸை வந்து டிசேபிள் பண்ணி வச்சிங்க அப்படின்னா உங்களோட சிஸ்டம் இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸ்டார்ட் அப் ப்ரோக்ராம்ஸ் தொடர்ந்து அடுத்ததாக சிஸ்டம் ஸ்லோ ஆகிறது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா விஷுவல் எஃபெக்ட்ஸ். அதாவது Windows 7க்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா விண்டோஸில் நிறைய விஷுவல் எஃபெக்ட்ஸ் வந்து கொண்டு வந்துட்டாங்க. நிறைய ஐகான் சேஞ்சஸ் இருக்குது, பேக்ரவுண்ட் சேஞ்சஸ் இருக்குது. இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்துட்டு அப்டேட்டபிளாக வந்துகிட்டே இருக்குது. அது ஈவன் Windows 10 and 11 நிறைய கிராஃபிக்ஸ் இருக்குது. அதே சமயத்தில் கம்பேட்டபிளாக ஒரு ரன் ஆகுறதுக்கும் அவங்க வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. பட் இருந்தாலுமே வந்து சிஸ்டம் ஸ்லோ ஆகுது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட விஷுவல் எஃபெக்ட்ஸ் எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணி வைக்கிறதுனால கூட உங்களோட சிஸ்டம் பெர்ஃபார்மன்ஸ் வந்து இன்னும் ஹை ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அது என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதுக்கு நீங்கள் எப்பயும் போல் உங்களோட திஸ் பிசியை ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் போங்க. அதில் வந்துட்டு அட்வான்ஸ் ஆப்ஷன் இருக்கும். அதில் நீங்கள் கிளிக் பண்ணி அதில் வந்து அட்வான்ஸ் ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதில் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு விஷுவல் எஃபெக்ட்ஸ்ன்னு இருக்கும். அந்த விஷுவல் எஃபெக்ட்ஸில் வந்துட்டு அட்ஜஸ்ட் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட விஷுவல் எஃபெக்ட்ஸ் எல்லாமே ஆஃப் ஆகிரும். சிஸ்டம் ரொம்பவுமே ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகும். பட் நிறையா பேருக்கு இந்த ஆப்ஷன் வந்து பிடிக்காது. காரணம் என்ன அப்படின்னா, எல்லா விஷுவல் எஃபெக்ட்ஸும் என்னால் நாங்கள் வந்துட்டு வேணாம் அப்படின்னு நாங்கள் நினைக்கல. எங்களுக்கு விஷுவல் எஃபெக்ட்ஸும் வேணும், அதே சமயத்தில் சிஸ்டம் பெர்ஃபார்மன்ஸ் ஆகணும் அப்படின்னா அதில் வந்து உங்களுக்கு எக்ஸஸாக இருக்கக்கூடிய அதிகமாக பேக்ரவுண்ட் ரன் ஆகக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே இப்போ நான் அன்செக் பண்ணி வச்சுருக்கேன். அந்த மாதிரி இருக்கிற எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்துட்டு அதை அன்செக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட சிஸ்டம் வந்து பெர்ஃபார்ம் நல்லா இருக்கும். மேக்ஸிமம் எல்லா பேரும் என்ன செய்வாங்க அப்படின்னா, எங்களுக்கு வந்துட்டு இல்லை பெர்ஃபார்மன்ஸ் மட்டும்தான் முக்கியம் அப்படின்னு நினைக்கிறவங்க இப்போ என்ன செய்வாங்க அப்படின்னா எப்பயுமே அட்ஜஸ்ட் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்டு நான் ரன் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. பட் நீங்கள் அதை கொடுத்தீங்க அப்படின்னா எந்த வித கிராஃபிக் மாடலுமே இருக்காது, எந்த வித ஐக்கானு மற்ற டிசைன்ஸ் எதுவுமே இருக்காது. அது உங்களுக்கு ஓகேவாக இருந்தது அப்படின்னா அதை நீங்கள் கொடுத்துட்டு அதிலே நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். விஷுவல் எஃபெக்ட்ஸை தொடர்ந்து அடுத்ததாக சிஸ்டம் ஸ்லோ ஆகிறதுக்குண்டான காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய ஜங்க் ஃபைல்ஸ் வேறு வேறு இடங்களில் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். இதை வந்து நம்ம போய் தேடி பிடிச்சி வந்து டெலீட் பண்ண முடியாது. அப்படி ஸ்டோர் ஆகிருக்கிறதுனால என்ன ப்ரோக்ராம் என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னா, அதனோட பேக்ரவுண்ட் ப்ரோக்ராம் எங்கேயாவது இருந்து எதுலையாவது ஒன்றில் ரன் ஆகிக்கிட்டு இருக்கும். இன்கேஸ் நம்ம டவுன்லோட் பண்ண ஃபைல்லே கூட இந்த ஹேக்கிங் மெத்தட்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய அன்வான்ட் ஃபைல்ஸ் எல்லாமே வந்துட்டு வேறு வேறு இடங்களில் வந்து லொக்கேட் ஆகி அங்கேருந்து ரன் ஆகிட்டு இருக்கும். இதை கிளியர் பண்ணுறதுக்கு என்ன வழி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதுக்கு ஒரே வழி டிஸ்க் கிளீனப் கொடுக்குறது தான். அதுக்கு நம்ம சிஸ்டமில் எப்பயும் போல் விண்டோஸில் சர்ச் பாரை கிளிக் பண்ணி டிஸ்க் கிளீனப்னு கொடுங்க. அது டிஸ்க் கிளீனப் கிளிக் பண்ண உடனேயுமே வந்துட்டு ரன்னஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுத்தீங்க அப்படின்னா அதில் வந்துட்டு என்ன ட்ரைவ்ன்றதை கேட்கும், சி ட்ரைவா டி ட்ரைவான. மேக்ஸிமம் சி ட்ரைவ் தான் நீங்கள் வந்து க்ளீன் பண்ணணும். ஏன்னா டி ட்ரைவ் வந்து நம்மளோட டேட்டா ஃபைல்ஸ் தான் இருக்கும். அதனால் சி ட்ரைவ் நீங்கள் கொடுத்துட்டு அதில் வந்துட்டு லிஸ்ட் அவுட் காமிக்கும். செக் பண்ணிவிட்டு என்னென்ன ஃபைல்ஸ்லாம் இருக்குது, எதெல்லாம் டெலிட் பண்ணணும் அப்படின்னு. அப்படி நீங்கள் வந்துட்டு கொடுக்குறதுல வந்துட்டு ஓல்டு விண்டோஸ் ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கும். அதாவது Windows 10லேருந்து நீங்கள் Windows 11 அப்டேட் பண்ணியிருக்கலாம், இல்லை Windows 11லேயே 3-4 அப்டேட் இப்போ வந்துட்டு மாறி அப்டேட் பண்ணியிருக்கலாம். அது எல்லாமே வந்துட்டு அந்த இடத்துல வந்து நிற்கும். அது வேணும்னா நீங்கள் டெலிட் பண்ணலாம், வேணான்னா விட்டுட்டு பேலன்ஸ் இருக்கக்கூடியது, ரீசைக்கிள் பின்னில் இருக்கக்கூடியது, டெம்பரரி ஃபைல்ஸ் இருக்கக்கூடியது, இந்த மாதிரி அன்வான்டாக இருக்கக்கூடியது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் செக் பண்ணி க்ளீனப்னு கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து ஈவன் பேக்ரவுண்டில் ரன் ஆகிருந்தாலுமே வந்து உங்களுக்கு கிளியர் பண்ணி விட்டுரும். ஸோ அப்போ நம்ம உங்களோட சிஸ்டம் வந்து ரொம்பவுமே ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகும். இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான நேரங்களில் வந்துட்டு
டிஸ்க் கிளீனை பொறுத்து ரன் பண்ணிக்கலாம். இதுவுமே மந்த்லி ஒன்ஸ் தான் நான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன். எதனால அப்படின்னா உங்களோட பேக்ரவுண்ட் ப்ரோக்ராம்ஸ் வந்து என்ன ரன் ஆகுது ரன் ஆகலை அப்படின்றது வந்து நம்மளுக்கு தெரியாது. சம்டைம்ஸ் வந்துட்டு ரேம் வந்துட்டு அதிகமாக வந்துட்டு புது ஃபைலை ரன் பண்ணுறதுக்கு வந்துட்டு எடுத்துக்கிறோம். அதனால் வந்துட்டு மந்த்லி ஒன்ஸ் இதை வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். சரி நண்பா, ஒரு வழியாக என் சிஸ்டம் ஸ்லோ ஆகிறதுக்கு காரணம் என்ன, அதை எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படின்றத வந்து எனக்கு சொல்லிட்டேன். அடுத்ததாக என் பென் ட்ரைவு ஹார்ட் டிஸ்க்லாம் வந்து நான் மாட்டினேன் அப்படின்னா ஓயாமல் ஏதாவது ஒரு பாப்பப் வந்துக்கிட்டே இருக்குது. அதை வந்து சரி பண்ணுறது எப்படி அப்படின்றத சொல்லு. அதே மாதிரி வைஃபை பாஸ்வேர்டு அப்பப்போ மறந்து போயிடுறேன். அதெல்லாம் எப்படி நண்பா சரி பண்ணுறது? இதுக்கான வீடியோஸ் எல்லாத்தையும் வந்து நான் நெக்ஸ்ட் வரக்கூடிய இதில் வந்துட்டு அப்டேட் பண்ணுறேன். நீ வந்து அதை பார்த்து உன்னோட பென்ட்ரைவ் ப்ராப்ளமு, வைஃபை ப்ராப்ளமு, இன்னொன்று உன்னோட சிஸ்டமில் இருக்கக்கூடிய ஹார்ட்வேரை வந்துட்டு எப்படி செக் பண்ணலாம் அப்படின்றதையுமே நான் வந்துட்டு வரக்கூடிய வீடியோவில் சொல்கிறேன். அதை நீ பார்த்து தெரிஞ்சுக்க. கண்டிப்பான முறையில் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலான டெக்-nLITE சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் உங்கள் கோபிநாத் பாண்டியன், சைனிங் ஆஃப். டாடா, பை பை.